பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. நம்முடைய தியானத்திற்காக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். For our meditation, let's turn our scriptures to John the Gospel chapter 5 and let's read first 5 verses. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இங்கு 38 வருஷமாக ஒரு வியாதிஸ்தன் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். Here we can see about a man who was sick for 38 long years. நீண்ட வருஷ காலமாக அவன் ஒரு வியாதிஸ்தனாகவே இருந்து கொண்டிருந்தார். For a long time, for many years, he was a sick man. அந்த இடத்துல இயேசு அவனை சந்திக்கும்படியாய் கடந்து வருகிறார். There in that place, Jesus comes to meet him. அது பண்டிகை நாள் என்று நாம் வாசிக்கிறோம். We can read that was the day of the feast. யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் இருக்கிறது. And Jews have 7 festivals. வருஷத்துல 3 முறை அந்த பண்டிகைகளை கொண்டாடும்படியாக அவர்கள் கடந்து செல்வது வழக்கம். And thrice a year, it was their custom and practice to celebrate that. முதலாவது அவர்கள் 3 பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். First, it is the practice of celebrating 3 feasts. அதுக்கு பிற்பாடு அந்த அவர்கள் ஒரு பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். After that, another feast or festival is being celebrated. அதுக்கு பிற்பாடு கடைசியாக அவர்கள் 3 பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். And at the end, they will celebrate other 3 feasts. இப்படி அவர்கள் பண்டிகை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். Like this, they were people celebrating the feast. இது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் அந்த பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. In Leviticus chapter 23, about the feast that have been mentioned. அது முதலாவது ஒரு பண்டிகை ஓய்வு நாள் பண்டிகை. First is the feast of the Sabbath day. இரண்டாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. Second is the feast of Passover. அதற்கு பிற்பாடு மூன்றாவது இருக்கக்கூடிய பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று சொல்லுகிறது. And third is the feast of the unleavened bread. அதற்கு அடுத்தது நான்காவதாக முதற் பலன்கள் அல்லது அறுவடை அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. And fourthly, it is the feast that is of the harvest, or it is the feast of this. அறுவடை செய்து முதற் பலன்களை கொண்டு போய் அவர்கள் 50வது நாள்ல அவர்கள் செலுத்தினார்கள். They will make the harvest and they will also give the first fruits of the firstborns unto God. அப்ப இந்த 4 பண்டிகைகளும் முடிந்து விட்டது. And these 4 feasts have come to an end. இப்போ ஒரு இடைக்காலத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறோம். Now it is a time in between those feasts. அப்போ இந்த இடைக்காலம் தான் இந்த கிருபையின் காலம் என்று சொல்லுகிறது. The time that is between these things are called as the dispensation of grace. இந்த இடைக்காலத்துல நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக அந்த யூதருடைய பண்டிகைகளும் கூட இந்த 4 பண்டிகைகள் முடிந்த பிற்பாடு ஒரு நீண்ட இடைவெளி, அதற்கு பிற்பாடு தான் அந்த 3 பண்டிகைகள் இருக்கிறது. And after the end of these 4 feasts, there will be a long gap, and after that other 3 feasts will be celebrated there. அப்போ இந்த லாங்கா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடைவெளி நாம் ஆயத்தப்படுவதற்காக, நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக, நாம் எல்லாம் பரிசுத்தப்படுவதற்காக, ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவதற்காக கொடுக்கப்பட்டதான இது ஒரு இடைக்காலமாக இருக்கிறது. And this is a medieval period, a long gap, a long time given that we might be delivered and we may be prepared unto the coming of God. அதற்கு பிற்பாடு எக்கால பண்டிகை இருக்கிறது. Next is the feast of the trumpets. அது எக்கால பண்டிகைன்னு சொல்லுகிறது. அவர்கள் ஜனங்களை தேவ சமூகத்தில் கூட்டி சேர்க்கும்படியாகவும் யுத்தத்துக்கு புறப்படும்படியாகவும் எக்கால ஊதப்பட்டது. Feast of the trumpets means they were used to gather the people together and prepare themselves for the battle. எக்காலம் என்று சொல்லும்போது மத்திய ஆகாயத்தில் தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. Trumpet is a feast of the festival where the people of God are gathered in the mid-year. அது ஒரு பெரிய ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாட்டத்தோடு அவரை சந்திக்க போகிறோம். We are going to meet him with a great rejoicing, with a loud voice and sound. அதற்கு பிற்பாடு பாவ நிவர்த்தி பண்டிகை என்று சொல்லுகிறது. And next it is the feast of the remission of sins. அப்போ ஆண்டவருடைய வருகைக்கு பிற்பாடு கைவிடப்பட்டதான யூதர்கள்
அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அந்த காரியத்தை கண்டு அவர்கள் புலம்பி அவர்கள் அழுது அவர்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பக்கூடிய ஒரு காலங்கள். And these are the days after the coming of God. The Jews will repent that they have crucified Jesus on the cross of Calvary. They have to repent for those things. அது அந்த உபத்திரவ காலத்தில் அவர்கள் முத்திரையிடப்படுவார்கள். ஒரு கூட்டம் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அன்றைக்கு எல்லாரும் இயேசுவை கொலை செய்து விட்டோம் என்று மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். Time of tribulation, all will be tormented. One group of people, they will be sealed and they will cry, weep, and they will repent as they have murdered Jesus. அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் முடிந்த பிற்பாடு கூடார பண்டிகை என்று இருக்கிறது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கூடாரங்களில் தங்கினார்கள். அந்த கூடார பண்டிகை என்று சொல்லுகிறது நமக்காக ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு 1000 வருஷ அரசாட்சியை காட்டுகிறது. After the 7 year of tribulation period, it is called as the feast of tents or tabernacles. People of Israelites were dwelling in the tents in rest. This denotes the 1000-year or millennial reign that has been prepared for us. அப்போ முதல் 4 பண்டிகை, ஓய்வு நாள் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, பெந்தெகோஸ்து பண்டிகை, இதெல்லாம் முடிவடைந்து விட்டது. And the first 4 feasts, the feast of Sabbath, the feast of Passover, the feast of unleavened bread, and the feast of all these things have come to an end. இப்படி யூதர்களுடைய பண்டிகையில ஒரு பண்டிகையில இயேசு கிறிஸ்து அந்த 38 வருஷமாக இருந்ததான அந்த மனிதனை சந்திக்க முடியாய் கடந்து போனார். Amidst the feast and the days like this, in one of the days of the feast, Jesus Christ went forth to heal a man who was ill for 38 long years. அந்த பண்டிகை பெந்தெகோஸ்து பண்டிகையாக இருக்கிறது. And that feast is the feast of Pentecost. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர்கள் பல நாடுகளிலிருந்து அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். In Acts the Apostle chapter 2, when we come there, we can see that people were gathered from different lands and nations. ஏறக்குறைய 16 நாடுகள், More or less from 16 countries they were gathered there. பல இடங்களிலிருந்து அங்கு தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுக்கு பண்டிகை கொண்டாடும்படியாக அவர்கள் கடந்து வந்தார்கள். Therefore we can see that from different places, from different countries, people came there to worship and do service unto God. அப்பொழுதுதான் பல விதத்தில் பல தேசத்திலிருந்து கடந்து வந்தவர்கள், அவர்கள் பல பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தவர்கள் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். Therefore people, those who are found in different places, those who were speaking in different languages, they came to the same place and received the anointing of Holy Spirit. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து கூட அந்த யூதருடைய பண்டிகையாகிய ஒரு பண்டிகை என்று சொல்லக்கூடிய பெந்தெகோஸ்தே பண்டிகை, எல்லா ஜனங்களும் கூடி வரக்கூடிய ஒரு பண்டிகையில் தான் அந்த இயேசு அங்க கடந்து வந்தார். Therefore Jesus also, he came to the place where all were gathered in one of the days of the feast that is called as the feast of Pentecost. அப்படியானால் அந்த 38 வருஷமாக பண்டிகை கொண்டாடப்பட்டது. 38 வருஷமாக ஜனங்கள் எல்லாரும் கடந்து வந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள், களி கூர்ந்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள். அவள் எல்லாரும் கூடி அந்த எருசலேமில் கூடி பண்டிகை கொண்டாடினார்கள். 38 வருஷம் நீண்ட காலமாக இவருடைய பிரச்சனை அப்படியே இருந்து கொண்டே இருந்தது. If so, the meaning is for 38 long years people came there, they were gathered together, they were celebrating the feast and they were enjoying, but this problem was continuing long for these 38 long years. இப்படி அவன் 38 வருஷமாக இருக்கிற அவனை சந்திக்கும்படியாக தான் இயேசு கடந்து வந்தார். பண்டிகைக்கு கடந்து வந்தது இவனை சந்தித்து இவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாக அவர் கடந்து வந்தார். Therefore Jesus came to that feast after 38 long years because he has to meet this particular man and he has to do a wonder and miracle in his life. அப்ப அந்த கீழே உள்ள வசனத்தில் பார்க்கும்போது அந்த பண்டிகையில் அவர் எருசலேமுக்கு போனார் என்று வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் அதிலிருந்து 2-3ஆம் வசனங்களை பார்க்கும்போது அதுல 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And when we read the verses below, we can see that Jesus went to Jerusalem. In verses 2 and 3, 5 things have been mentioned there. 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பெதஸ்தா என்ற ஒரு பதம் இருக்கிறது. In verse 2 we can see a word called Bethesda, குளம் என்ற ஒரு பதம் இருக்கிறது. a word called pool, ஆட்டு வாசல் என்றுதான் ஒரு பதம் இருக்கிறது. and another gate called as a sheep market gate. 5 மண்டபங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் இருக்கிறது. Another word called 5 porches. அதுக்கு பிற்பாடு அவர்கள் அந்த இடத்துல அநேகர் சொஸ்தமாக்கப்பட்டதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. After that it has been mentioned that many came there and they were healed. இப்படி 5 காரியங்கள் இருக்கிறது. There are 5 things hidden in this. முதலாவது நாம் பார்க்கிறது 2ஆம் வசனத்துல
ஒரு ஆட்டு வாசல் என்று நாம் வாசிக்கிறோம். The first word what we see in verse 2 is the sheep market. அப்ப அந்த ஆட்டு வாசல் அருகே தான் அந்த பெதஸ்தா குளம் இருந்தது. அங்குதான் 38 வருஷமாக வியாதிஸ்தனாக இருந்ததான ஒருவன் அங்கு இருந்தான். Bethesda was found in the place called the sheep gate, and a man who was found with the infirmity for 38 long years, he was also found there. அப்போ ஆட்டு வாசல் என்று சொல்லும்போது ஆடுகள் எல்லாம் வந்து தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாசலாக இருக்கிறது. அந்த வாசல் ஆடுகளுக்கு வாசல் நானே என்று கர்த்தர் சொன்ன இயேசு சொன்னார். Sheep market or the sheep gate, it's the place where all the sheep come and stay there, dwell there. Therefore Jesus also said that I am the gate, I am the way. அந்த ஆடுகள் இருக்கிற இடமும் அதுதான். Even it's the place where the sheep are there. ஆடுகள் பலி செலுத்தக்கூடியதான அந்த இடமும் அதுதான். Even it is a place where the sheep have been sacrificed. அப்போ நானே வாசல் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொன்னார். Therefore in John the Gospel chapter 10 Jesus said that I am the gate. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னார். He said that I am the gate or the door for the sheep. அப்ப பரலோகத்துக்கு போகக்கூடிய வாசலும் அவர்தான். And even he is the way or the door to enter heaven. அவராலே எல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் போக மாட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். Therefore we can read that except him none can go unto the Father. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When we read in John 14 and verse 6, அவர் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். he said that I am the way, I am the truth and I am the life. அப்போ அவர்தான் வழியாக இருக்கிறார். அவர் வழியாக கடந்து போனால் மட்டுமே அந்த தேவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம கடந்து போக முடியும். If so, he is the way, and only when we pass through that way, through him we can reach the place where God is. நமக்கும் கூட பண்டிகைகள் இருக்கு. நாம எழுத்தின்படி எந்த பண்டிகை நம்ம கொண்டாடுவதில்லை. Even we do not celebrate any festivals, feast, literally. நமக்கும் கூட இப்படிப்பட்டதான வருஷத்துல ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷன் ஆண்டு தந்திருக்கிறார். Even for us, God has given us a Shanta convention like this once in a year. அதே போல வாரம் ஓய்வு நாளை நம்ம கொண்டாடுகிறோம். ஓய்வு நாள் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். And every week we also have the Sabbath day when we are celebrating the feast of the Sabbath. ஒவ்வொரு வாரம் வரும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம், மரணத்தை நினைவு கூறுகிறோம். அது ஒரு பஸ்காவாக இருக்கிறது. Every time when we come here, we remember Jesus Christ and we remember the blood of Jesus Christ, and it's the Passover day. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடுகிறோம். We are also celebrating the feast of unleavened bread. நாம கூட ராபோஜனம் எடுத்து பல விதத்துல இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம். We also take part in the communion and reveal the death of Jesus in different ways. அதே போல பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது அறுவடை முதற் பலன்களாக அந்த பண்டிகையை கூட கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். Even we are also celebrating the feast of the Pentecost and the feast of the harvest and firstborn. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் அந்த பெந்தேகோஸ்தே நாளை நினைவு கூர்ந்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ சமூகத்தில் நாம பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். Whenever we come to the presence of God, we remember the day of Pentecost and we get filled in the Holy Spirit and we are being strengthened. இப்படி நம்ம பண்டிகையை நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். Like this we are celebrating the feast. ஆனால் இப்படி தேவ சமூகத்துக்கு வந்தாலும் எப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வந்தாலும் வாரம் நம்ம கூட்டத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் நம்ம வந்து இளைப்பாரி நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நீண்ட காலமாக உங்களுடைய பிரச்சனை அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. Though we may come to the presence of God, we may worship God, we may also do all the things here for God, but for a long time your problem is found as it is. எத்தனையோ கூட்டங்களை நீ அட்டெண்ட் பண்ணியிருக்கிற, You have attended many எத்தனையோ meetings, கன்வென்ஷனுக்கு போயிருக்கிற, you have gone to many conventions, எத்தனையோ ஞாயிறு ஆராதனைகளுக்கு நீ கடந்து போயிருக்கிற, you have gone to many Sunday services, ஆனால் உன்னுடைய பிரச்சனை அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. but your problem is found in the same manner. இன்றைக்கும் கூட நீ கடந்து வந்திருக்கிறாய். ஏதாவது நன்மை கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, ஆரோக்கியம் கிடைக்குமா, என்னுடைய பிரச்சனை தீருமா, என்னுடைய போராட்டம் தீர்ந்து விடுமா, என்னுடைய தோல்விகள் ஜெயமாய் மாற்றப்பட்டு விடுமா, என்னுடைய அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் என்ன விடுதலை பெற முடியுமா, அப்படிப்பட்டதான ஒரு ஏக்கத்தோடு இன்றைக்கு நீ கடந்து வந்திருக்கிறாய். Even today, with a great longing and yearning, you have come to the presence of God, saying that will I get any deliverance, or will my problems be solved, or will I get deliverance from my tribulation, trials and sufferings? இந்த ஆட்டு வாசல் அண்டைக்கு நீ கடந்து வந்திருக்கிறாய். You have come unto this sheep gate. அந்த இயேசுவின் இடத்துல கடந்து வந்திருக்கிறாய். You have come unto this Jesus. அவர்தான் ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். அவர்தான் வாசலா இருக்கிறார். அவர்தான் உன்னை மேய்த்து நடத்துகிறவர். அவர்தான் உனக்கு மேய்ப்பனா இருக்கிறார். ஆகினால் இதுவரைக்கும் உனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். He is the shepherd there, he is the door, and he is leading you without any lackings or shortcomings till now. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். For the Lord is my shepherd and I shall not want. உன்னுடைய ஜீவியத்தில் என்ன
எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறதுனால இதுவரைக்கும் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் உன்னை நடத்துகிறபடினால் குறைவில்லாமல் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். As God was and is a shepherd in your life, all your needs are being met and you are being led without any lackings or shortcomings. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. But the problem in your life, it is found in the same state. அங்க சொல்லப்படும் மேய்ப்பரா இருக்கிறனா தாழ்ச்சியடையஸ் அந்த சொல்லுங்க வாண்ட் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். Therefore, as Lord is my shepherd, I do not have any shortcomings, I do not want or I do not lack anything. ஆனால் பல வருடங்களாக உனக்கு ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு துக்கம் இருக்கிறது, ஒரு தோல்வி இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதுவரைக்கும் உனக்கு சரியாகவில்லை. But for a long time, for many years, there is a problem, there is a sorrow, there is something that is against you, but till now it has not been healed. நீங்க நெகேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let's read Nehemiah chapter 3 and for the first verse. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானேயேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். இங்கு ஆட்டு வாசலை எழும்பி கட்டினார்கள் என்று நான் பார்க்கிறோம். Here we can see that they built the sheep gate. முதலாவது அந்த ஆசாரியன் அங்க சொல்லப்பட்டது சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அங்கு சொல்லப்பட்டது அதை பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். First we can see that the high priest and the brethren they rose and they built the sheep முதலாவது gate. ஆசாரியனாக எலியாசாப் என்று சொல்லப்படுகிறது. First it has been mentioned the priest the Eliashib. அப்போ அந்த எலியாசிப் இந்த ஆட்டு வாசலை அவன் கட்ட ஆரம்பித்தான். அவன் ஒரு பிரதான ஆசாரியன் என்று நாம் பார்க்கிறோம். We can see that this Eliashib he started to build the sheep gate and he is the high priest. நம்முடைய பிரதான ஆசாரியன் யாரு? And who is our high priest? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். He is our Lord Jesus Christ. இந்த எலியாசாப் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? And for whom is this Eliashib a shadow அவர் unto? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். He is a shadow unto Lord Jesus Christ. அவர்தான் இந்த ஆட்டு வாசலை கட்டக்கூடியவர். And he is the one who can build this sheep அவர்தான் gate. ஜீவியத்தை கட்டக்கூடியவர். He is the one who is able to build our life. அவர்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். He is the one who can help நமக்கு ஒரு us. பரிதபிக்கக்கூடிய ஒரு ஆசாரியனாக இருக்கிறார். And he is a high priest who is compassionate நம்ம upon போலவே us. அவர் பாடுபட்டு நம்மை போலவே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். And he has been suffered like us and he has been tried like this. Because of that he is able to help them those who are being tested. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதை நன்றாக அறிந்த பிரதான ஆசாரியர் உன்னுடைய எல்லா நிலவரங்களை அறிந்து உனக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு தாயை போன்ற ஒரு தகப்பனை போன்றதான ஒரு ஆசாரியர் உனக்காக இருக்கிறார். அவர்தான் ஆட்டு வாசலை உன்னை கட்டி எழுப்பக்கூடியவர். அவர்தான். There is a priest for you. He is the high priest. He has the compassion upon you like a mother and father. He has come in our midst and he is able to build the sheep gate. He is able to meet all your needs. அப்போ இந்த எலியாசிப்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் ஒன்னு அவர் பிரதான ஆசாரியன். Eliashib means the first meaning is a high priest. அதுக்கு சரியான அர்த்தம் என்ன? What is the proper meaning for that? அதற்கு God restores என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. God restores, a word has been given for that. தேவன் இழந்தவைகள் எல்லாம் தரக்கூடியவர். God restores all the things what we have lost. கடந்த காலத்தில் நீ என்னெல்லாம் இழந்திருக்கிறாயோ, In the past days whatever you have lost, அவைகள் எல்லாம் திரும்பி தரக்கூடிய ஒரு ஆசாரியனாக அவர் இருக்கிறார். he is a priest who can restore everything what you have கடந்த lost. காலத்தில் உனக்கு வைராக்கியம் இருந்தது. In the past time you had zeal. தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். You were living a life being filled with the love of God. சத்தியத்துக்காக உறுதியாக நிற்கக்கூடியவனாக இருந்தாய். You were staying strong for the truth. உனக்குள்ள ஒரு பரிசுத்த வைராக்கியம் இருந்தது. You had a zeal of தேவ holiness. சமூகத்தில் வரும்போதெல்லாம் மகிழ்ந்து களிகூறக்கூடியவனாக இருந்தாய். Whenever you came to the presence of God, you had the power தேவ to. சமூகம் உனக்கு இன்பமாக இருந்தது. The presence of God was sweet unto you. ஒரு காலத்தில் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உனக்குள்ள இருந்து கொண்டிருந்தபடினால் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்காக சில வைராக்கியமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தாய். Once when you had the zeal that you have to do something for God, you were with the jealousy doing ministries unto God. இன்றைக்கு அவைகளை எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறாய். Today you have lost everything and you have come here. வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, When we read in John the Gospel chapter 10 and verse 10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான்,
ஆனால் அவைகளுக்கு நான் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தவன் என்று அவர் சொன்னார். The thief cometh but not for steal, kill and to destroy, but he said, I have come here that they may have life and the life may be abundant. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையான காரியங்கள் இருந்தது, அத்தனையும் பிசாசு கொள்ளை கொண்டு போய் விட்டார். Many good and precious things were found in your life. Devil has stolen everything from your life. இன்றைக்கு சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து நீ கடந்து வந்திருக்கிறாய். Today you have lost your peace, your rest, your joy, and you have come here. நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read in Genesis chapter 17 and verse 11, லோத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆபிரகாம் விட்டு பிரிந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். and we can read that he was being separated from Abraham. வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். இந்த ஆபிரகாமை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Here we can read that they were separated from one another. அப்போ அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எல்லாவற்றையும் அவன் பிரிந்த பிற்பாடு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அங்கு அந்த அநேக சத்துருக்கள் இந்த லோத்தினுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். லோத்து, அவருடைய ஸ்திரீகள், அவருடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் அவன் கொண்டு போய்விட்டதாக நாம் பார்க்கிறோம். Therefore we can read in Genesis chapter 14 verse 14, after they were separated, after they were divided, enemies came and took all the things whatever Lot had. திருடன் எதை கொண்டு போய்விட்டான்? And as a thief has taken them away, லோத்தை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். he has captivated Lot and took him. லோத்துடைய மனைவிமார்களை கொண்டு போய்விட்டான். He has taken the wives of ஸ்திரீகள் Lot. ஜனங்கள் எல்லாம் கொண்டு போய்விட்டான். He has taken all the women and children. உண்டான எல்லா பொருட்களையும் கொண்டு போய்விட்டான். He has taken all the things of him. இது ஆபிரகாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. It was announced unto Abraham. கைப்படிந்த ஜனங்களை கொண்டு போய் இழந்த எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். We can see that he took the armed men and he restored everything and he brought it back. காரணம், அவன் எல்லாவற்றையும் இழந்து போனதுக்கு காரணம் என்ன? What is the reason for him to lose everything? ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்தான் என்று வாசிக்கிறோம். We can see that he was separated from Abraham. ஆபிரகாம் யாரை காட்டுகிறது? And who is this Abraham நமக்கு shadow மேல unto? இருக்கிறதான நடத்திப்புக்காரர்களை, பரிசுத்தவான்களை காட்டுகிறது. This Abraham is a shadow unto the leaders, the people those who are above இந்த us. நடத்திப்பை விட்டு Leaving this leading, இந்த சத்தியத்தை விட்டு leaving this truth, இந்த ஐக்கியத்தை விட்டு நீ பிரிந்து போனபடினா, as you have been separated from this இன்னைக்கு truth தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறாய். and you have come to the presence of God, ஆனாலும் நீ அந்த பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஐக்கியமும் அந்த பரிசுத்தவான்களோடு இருக்கிற அந்த சத்தியத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலும் நீ இங்கு வந்திருந்தாலும் கூட உடைய இருதயத்தில் நீ பிரிந்திருக்கிற நிமித்தமாக நீ அநேக காரியங்களை பிசாசு திருடி கொண்டு போய்விட்டார். though you are found in the fellowship of the saints of God, perhaps you would have also come here, but as your heart is being separated from the fellowship of the saints of God, the devil has stolen many things from your life. மறுபடியும் ஆபிரகாமுக்கு தெரிவிக்கப்பட்ட போது மறுபடியும் அந்த ஆபிரகாம் தான் எல்லாவற்றையும் மீட்டு தருகிறார். Again when it was announced unto Abraham, only this Abraham is restoring everything unto him. அப்படியானவருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், இழந்ததை மறுபடியும் திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மறுபடியும் இந்த பரிசுத்தவான்களோடு, இந்த ஐக்கியத்தோடு, இந்த சத்தியத்தோடு இருக்கும்படியாக ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டால் இழந்த அத்தனையும் மறுபடியும் நீ பெற்றுக்கொள்வாய். If you have lost everything and if you have a decision that you may have to restore everything, when you make a decision to be with the fellowship of the saints of God, you can restore everything. முதலாம் சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, when we come into 1 Samuel chapter 30, தாவீது சிக்லாக்கு வரும்போது அங்கு சிக்லாக்ல இருந்து எல்லாம் அவனுடைய உடைமைகள் எல்லாம், அவருடைய மனைவி எல்லாவற்றையும், அவருடைய ஆட்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டதாக நாம் பார்க்கிறோம். we can see that when David came to Ziklag and it was taken as captive, all his wife, children and everybody with him. அப்ப இந்த சிக்லாக்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of the word Ziklag? சிக்லாக் என்று சொன்னால் அதாவது வைண்டிங் அப்படின்னு சொல்ல சுற்றுவட்டம் என்று சொல்லுகிறது. And Ziklag means winding all the distance that is around or compassing us. அவன் பல இடங்களில் போய் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த பிசாசு எல்லாவற்றையும் கொள்ள கொண்டு போய்விட்டான். And in many places where he was fighting, the devil has taken many things as captivating. நாமும் கூட சில காரியங்கள் நல்ல காரியத்துக்காக தான் நாம் போய் கொண்டிருப்போம். சில வேளையில் நாம் இல்லாத நேரத்தில் இப்படிப்பட்டதான சத்துருக்கள் அவனை அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ள கொண்டு போய்விட்டார்கள். And even we were also like this. Perhaps David was also like that, and enemies came and took everybody as captives.
எல்லாவற்றையும் கொண்டு போன பிற்பாடு ஆண்டவரிடத்தில் அவன் பலனில்லாமல் போக மட்டும் அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். We can see that after everything was taken away from him, taken as captive, he was crying till he lost his strength and his body. அமலேக்கியன் வந்து எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டான். Amalekite came and took everything from him. அமலேக்கியன் யார்? Who is this Amalekite? அவன் வழிமறிக்க கூடியவன். He is the one who hinders the path. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு விரோதமாய் போராடுகிறவன். He is the one who strives against us. சிங்காசனத்துக்கு போகாதபடிக்கு அவன் தடை பண்ணுகிறவன். He is the one who hinders us that we may not go to the throne. வழிமறிக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. And he is a hinderer in our way. அதனால இந்த அமலேக்க வல்லமைகள் சில வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்து குறுக்கிட்டு நம்ம முன்னேறி செல்லாதபடிக்கு நம்முடைய நிம்மதியை கெடுத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிற வல்லமைகள் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த வல்லமைகள் கிரியை செய்து அவனை உண்டான எல்லாவற்றையும் அவன் கொண்டு போய்விட்டான். Therefore, as a few things are hindering our spiritual life, in the same manner the powers of Amalekites, they came and hindered the path of David, and they took everything from him. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கும்போது எல்லாவற்றையும் நீ திரும்பி பெற்றுக்கொள்வாய் என்று அவர் சொன்னார். When it was asked into God, and God said, you shall restore everything. அந்த 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18 19 வாசிக்கும்போது எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று வாசிக்கிறோம். 1 Samuel chapter 30 verses 18 and 19, when we read, we can see that he has restored everything. வாசிக்கலாம். எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். David recovered or restored everything. அவருடைய மனைவிகளை திருப்பிக் கொண்டான். அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். He has recovered his wives, he has recovered the soldiers, and everything he has restored again. இந்த அமலேக்கியன் யார்? Who is this Amalekite? உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை வாசிக்கும்போது, when we read in Deuteronomy chapter 25 verses 17 and 18, பிரயாணப்பட்டு போகும்போது விடாய்த்து இருக்கிற பலவீனப்பட்டு இருக்கிற எல்லாரையும் அவன் வெட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். we can see that this Amalekite has slain all the people in the journey, those who were weak and those who were coming behind the உன்னுடைய camp. வாழ்க்கையில இந்த அமலேக்கியன் எப்போது கிரியை செய்கிறான்? In your life, when does this Amalekite work? நீ பலவீனப்படும் போது, when you become weak, பாளையத்துக்கு பின்னாடி நடக்கும்போது, when you are walking behind the சோர்ந்து camp, போகும்போது, when you become விடாய்த்து போகும்போது, when you are fainted, அதையிறப்பட்டு போகும்போது, when you are discouraged, இந்த வல்லமைகள் சிறைப்படுத்தி அதை கொண்டு போய் விடுகிறது. these powers are captivating you and taking you away. அங்கு பலவீனர் எல்லாம் வெட்டினான் என்று நாம் We பார்க்கிறோம். can see that he has slain all the weak people there. அதனால அருமையானவர்களே, நீ பலவீனப்பட்டிருக்கும் போது, நீ சோர்ந்து போயிருக்கும் போது, விடாய்த்திருக்கும் போது தான் அவன் கிரியை செய்ய முடியும். அந்த தாவீது விடாய்த்திருக்கும் போது அவனுடைய எல்லாவற்றையும் அவன் கொண்டு போய் விட்டான். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். தேவனிடத்தில் கேட்டு எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். Therefore, children of God, only when you are weak, only when you are fainted, only when you are discouraged, he can take everything away from you. Even in the life of David, when it was taken, he asked God and God restored everything unto him. ஒரு மனைவி அபிகாயில், அது அபிகாயில் சொன்ன மகிழ்ச்சி. And one wife was this Abigail, and that meaning is ஒரு காலத்துல உனக்கு சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, அதெல்லாம் இழந்து போய்விட்டாய். once you had the happiness and joy, but now you have lost everything. இன்னொருடைய மனைவியுடைய பேர் என்ன? And what is the name of the another wife? அகினோவாம் என்று சொல்லுகிறது. The name is Ahinoam. அது மனதுக்கு இன்பத்தை தரக்கூடியவள். And it is the one who gives pleasure unto the ஒரு heart. காலத்துல தேவ சமூகம் உனக்கு மனதுக்கு இன்பமாக இருந்தது. Once the presence of God was sweet for you. தேவனுடைய ஊழியம் உனக்கு சந்தோஷமாக இருந்தது. Ministry of God was sweet unto you. உன்னுடைய எப்போதும் ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். Always you were living a happy and a joyous இன்றைக்கு life. எல்லாவற்றையும் நீ இழந்த ஒருவனாக நீ கடந்து வந்திருக்கிறாய். Now you have come here losing everything. அதனால அருமையானவர்களே, இழந்த எல்லாவற்றையும் ஆண்டு திருப்பி கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த கால வேளையில் சொல்லுகிறாய், விடாய்த்த அனுபவத்தை விட்டு, அந்த பலவீனத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும். Therefore that God may restore everything unto you, that you may recover everything for yourself. In this morning God says that you have to come out of all your fainted, discouraged state. மறுபடியும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நீ கடந்து வர வேண்டும். Once again you have to come back to this fellowship of the saints. அப்படியானால் இழந்த அத்தனை காரியத்தை மறுபடியும் தேவன் உனக்கு தர போகிறார். So all the things what you lost, God is going to restore. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
அதனால கர்த்தர் முதலாவது அந்த ஆசாரியன், அந்த பிரதான ஆசாரியா இருக்கக்கூடியவர் வாட்டு வாசலை கட்டுகிறது மட்டும் இல்ல, உடைய வாழ்க்கை கட்டுகிறது மாத்திரமல்ல, இழந்த அத்தனை காரியத்தையும் மறுபடியும் திரும்பி தர போகிறார். Therefore the Lord our God, who is an high priest, not only he is building the sheep gate, but he is going to restore all the things what we have lost in our lives. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உடைய ஆத்துமாவை தேற்றி என்று நாம் வாசிக்கிறோம். In Psalm 23 we can read that he shall restore your soul. Restoreth my soul, அதாவது ஆத்துமாவை நாம் திருப்பிக் கொள்ளுகிறோம். And we are also restoring our soul. நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. For our soul is being cleaned unto the dust. ஜீவிதத்துல ஒரு காலத்துல வாஞ்சை இருந்தது, விருப்பம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. இன்றைக்கு இந்த உள்ளான ஜீவியத்துல உடைய ஆத்துமாவில உனக்கு உள்ளான ஜீவியத்துல நல்ல காரியங்கள் இந்த ஆத்துமா கொள்ளை கொண்டு போகப்பட்டிருக்கிறது. Once in your soul, in your life, in your inner life, you had all the joy and happiness, but now your soul have been taken as captive. எண்ணங்கள் நன்றாக இருந்தது, your imagination, வாஞ்சைகள் நன்றாக இருந்தது, your desires, எழுச்சிகள் நன்றாக இருந்தது, all your emotions, விருப்பங்கள் நன்றாக இருந்தது. and all your life, இன்றைக்கு அதெல்லாம் பிசாசு கொள்ளை கொண்டு போயிருக்கிறார். now devil is taking everything as கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியுமாக நல்ல எண்ணத்தை நல்ல வாஞ்சையை உனக்கு நான் தர போகிறேன். God says that again, I'm going to give the good desire. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பிரதான ஆசாரியன் இப்படி இழந்த அத்தனையும் மறுபடியும் திரும்பி தர போகிறார். This high priest is going to restore everything what we have lost in our life. அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நெகேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அனானியேல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. In next we read in Nehemiah chapter 3 verse 1 that Ananiel, a word has been mentioned. அனானியேலினுடைய கோம்பை மட்டும் அதை கட்டி பிரதிஷ்டை பண்ணினாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். We can see that they built it unto the tower of Hananiel and they consecrated, dedicated it. இந்த அனானியேல் சொன்னா அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of the word called Hananiel? அந்த அனானியேல் சொன்னா தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறது. Hananiel means it denotes the grace of God. ஆண்டவர் உனக்கு எல்லா விதத்திலும் ஒரு ஃபேவராக அனுகூலமாக இருக்க போகிறார். And it's the God's favor in every manner. God is going to be favorable unto you. அப்ப இந்த சத்தியத்துக்குள்ள இந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துல மறுபடியும் நீ திரும்பி வந்து விட்டால், therefore once again when you return unto the fellowship of the saints of God, இந்த பிரதான ஆசாரியன் உனக்கு என்ன செய்ய போகிறார்? what this high priest is going to do for you, உனக்கு கிருபையாக இருக்க போகிறார். he is going to be gracious. கிருபைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of the word ஒரு grace? பெரிய மனுஷன் ஒன்றுமில்லாத மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் இருக்கிறது, அதுக்கு தான் கிருபை. Grace is something that is a help given unto a great man. அதனால அந்த பெரிய தேவன் ராஜாதி ராஜாவா இருக்கக்கூடிய உன்னுடைய தேவன் உனக்கு கிருபை செய்ய போகிறார். Therefore the great God who is the King of Kings, he is going to help you, he is going to show his favor unto you. உனக்கு தயை செய்ய போகிறார். He is going to be favorable for you. அதனால தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். Therefore you are going to receive the grace of அதனால God. அருமையானவர்களே, உனக்கு ஆண்டவர் கிருபை செய்யும்போது எப்படி செய்ய போகிறார்? Therefore beloved children of God, when God shows you the favor, how he is going to do that? அந்த வசனத்துல சொல்லிருக்கு, மேயா என்கிற கோபை மட்டும் என்று வாசிக்க, கோம்பை மட்டும் என்று நாம் வாசிக்கிறோம். And next in the verse we can read that till the tower called Maya. மேயா என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of the word Maya? அதுக்கு 100 100 ன்னு அர்த்தம். The meaning is 100. 100க்கு 100 உனக்கு ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். 100-fold God is going to be gracious unto you. 100 ஆடுகள் இருந்த ஒரு ஆடு காணாம போயிட்டா அது அவருக்கு திருப்தி இல்ல. அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு மற்ற ஆடுகளை தேடி போய் அந்த கண்டுபிடித்து அந்த மந்தையில கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் அவரு சந்தோஷப்படவில்லை. மந்தையில சேர்க்கப்படும் போது ஒரு பாவி மனம் திரும்புகிற நிமித்தமாய் பரலோகத்துல தேவதூதர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மந்தையில் சேர்க்கப்படுவது கர்த்தருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாம் ஒரு அலையில சொல்லுவோம். அதனால 100க்கு 100 நீ மந்தையில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். Therefore 100-fold you have to be gathered into the flock. நீ 30 இல்ல 60 இல்ல 100க்கு 100 ஆண்டவருக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Not as 30-fold or 60-fold, but 100-fold you should be unto the Lord. விதைக்கிறது குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 30 ஆகவும் அது 60 ஆகவும் 100 ஆகவும் பலன் கொடுத்தது. 30 ஆக அல்ல 60 ஆக அல்ல 100க்கு 100 பலன் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். Matthew chapter 13 we can see about the seeds that have been sown. A few were yielding unto 30 and to 60
60, but we have been called that we may yield fruits unto 100-fold. பரலோகத்தில் நித்தியத்தில் 3 இடங்கள் இருக்கிறது. புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம், சீயோன் என்றதான 3 இடங்கள் இருக்கிறது. In eternity, in heaven, we have 3 places: new earth, new heaven, new Jerusalem and Zion. நீ புதிய பூமிக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. And you are not a person called into new புதிய earth. வானத்திற்கும் அழைக்கப்பட்டவன் அல்ல. Even you are not a person called into new புதிய heaven. எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் அழைக்கப்பட்டவர்கள். You are the people called into new Jerusalem and Zion. 100 இருக்கக்கூடிய அந்த சீயோன் எருசலேமாக மாறும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். You've been called that you might be yielding 100-fold unto Zion and new Jerusalem. இந்த பிரதான ஆசாரியன் 100 நீ பலன் கொடுக்கக்கூடியவனாகவும் 100 பிரதிபலனை கொடுக்கக்கூடியவனாகவும் மாறி நீ சீயோனாகவும் எருசலேமாக மாற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதற்காகவே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். This high priest has not called you, God has not called you that you may hear the bear 30 or 60, but you may forgive 100-fold and be called as Zion and New Jerusalem. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது When we come to Genesis chapter 26, அங்கு ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் தந்தான் என்று நாம் we வாசிக்கிறோம். can see that Isaac sowed, and as God blessed him, he bore 100-fold fruits. எப்பொழுது அவன் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? When did he receive such a முதல் blessing? 2 வசனங்களை வாசிக்கும்போது அந்த ஈசாக்கினுடைய அந்த ஆபிரகாமின் நாட்களில் உண்டான அந்த பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பெரிய ஒரு பஞ்சம் தேசத்தில் வந்தபோது, அப்படிப்பட்டதான பஞ்சம் வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் In கட்டளையிட்டார். Genesis chapter 26, we can see that such a great blessing, it was at the time of a great famine, more than the days of Abraham. அப்படி 100 அந்த பஞ்ச காலத்தில் அவன் ஆசீர்வாதமாகவும் எல்லா தேவைகளையும் பெற்று 100 ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாறினதுக்கு காரணம் என்ன? What is the reason that at the time of famine, at the time of plague, he received 100-fold blessing and he was blessed? அந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவனுக்கு தரிசனமாய் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொன்னார். In verse 2, we can see that you shall not dwell in Egypt, you cannot go there, but you have to dwell in the place what I show thee. அங்க எகிப்துக்கு போகாமல் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வித்தியாசமா சொல்லி இருக்கு, வாசிப்பா. Not going down into Egypt. Going down in Egypt ன்னு சொல்லி இருக்கு. கீழே இறங்கி போகிற அந்த வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டாம். எகிப்துக்கு போக வேண்டாம். மறுபடியும் விட்டு விட்டதான காரியத்தில் சிக்கிக் கொள்ள வேண்டாம். அந்த going down, நீ கீழே இறங்கி போகிற அந்த வாழ்க்கை இல்லாம நான் காண்பிக்கும் தேசத்துல, நான் காண்பிக்கும் இடத்துல, தேவனுடைய காரியத்துல முன்னேறி சொல்லக்கூடிய வாழ்க்கையில் இருக்கும்போது நீ 100 பலன் கொடுக்கக்கூடியவனாக நீ மாறுவாய். God says that you shall not go down into Egypt, that is that you shall not go down into your problems, but you have to stay in the place what I show into you. Because of that you can bear 100-fold. யாராவது நீங்கள் கீழே இறங்கி போகக்கூடிய எகிப்தின் வாழ்க்கை இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல், கீழே இறங்கி போகாமல், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இதை தாழ்ந்து போகாமல், கீழே இறங்கி போகக்கூடிய வாழ்க்கையை விட்டு நீ மேலே தேவன் காண்பிக்கக்கூடிய அந்த இடத்துல குடியிருக்கும் போது, அந்த வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது உன்னை 100 உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says that thou shalt not go down into Egypt, but if you stay in the place what I show unto you, you shall go forward in your spiritual life and you can bear 100-fold. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஈசாக்கு ஆசீர்வதித்தது போல அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் தந்தான். நீ பிரயாசப்படுகிறாய், பாடுபடுகிறாய், எந்த ஆசீர்வாதம் இல்லை, நன்மையும் இல்லை. காரணம் நீ எகிப்துக்கு போகக்கூடிய, இறங்கி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அந்த இறங்கி போகிற வாழ்க்கை விட்டு நீ வெளியே வந்து நான் காண்பிக்கிற இடத்துல நீ வாசம் பண்ணி கொண்டிருந்தால், நான் காண்பிக்கக்கூடிய வாழ்க்கையை செய்து கொண்டிருந்தால் உன்னை நானே ஆசீர்வதித்து 100 பலன் கொடுக்கக்கூடியவனாக உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். You are doing many labors, you are working hard, you are doing many things, still you cannot come forward in your spiritual life, even in your worldly life. But God says that thou shalt not go down into Egypt, but if you stay in the place where I show unto you, you shall go forward in your spiritual life and you can bear 100-fold fruits. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால அந்த கீழே இறங்கி போகிற வாழ்க்கை விட்டு நீ மேலே வரும்போது உன்னுடைய ஆசாரியன் 100 கிருபை செய்து 100 உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். Therefore, if you do not do a life not going down, your priest is going to bless you. He is going to bless you unto 100-fold and you are going to bear fruits like that. இரண்டாவது அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது இரண்டாவது ஒரு குளம் இருக்கிறது. In John chapter 5, secondly, we can see a pool. அந்த
குளத்தில் இறங்கும்போது அவர்கள் சொஸ்தமாக்கப்படுவார்கள். When people shall go down into the pool, they will be healed. குளம் கலக்கப்படும் போது அவர்கள் சொஸ்தமாக்கப்படுவார்கள். When the pool, the water there is troubled, they will be healed. அப்ப அந்த குளம் கலக்கப்படும் போதெல்லாம் யார் முதலாவது இறங்குறாங்களோ அவங்க சொஸ்தமாக்கப்படுவாங்க. Whenever the pool is troubled, those who go first into the water, the pool, they will be healed. மற்றவர்கள் சுகமாக்கப்பட முடியவில்லை. Others were unable to be healed. அப்போ தண்ணீர் கலக்கும் போது, குளம் கலக்கப்படும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். Therefore, when the water is troubled, they will be healed. இது எதை காட்டுகிறது? What does it denote? பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்று சொல்லுகிறது இதை செய்தால் இது ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். In the Old Testament period, there was something that if you do this, you will receive this blessing. ஒரு சுகமளிக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. And there is a promise of healing. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். For I am the Lord that healeth thee. என்னுடைய நியமங்கள் எல்லாம் நீ கவனமாய் கேட்டு அதன்படி நீ செய்யும்போது எகிப்திற்கு வரப்பட்ட வியாதிகளில் ஒன்றை நான் வரப்பண்ணேன். When you follow all the statutes, commandments and do as it is, I will not allow the sickness that came unto Egyptians. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் ஒரு காரியத்தை நீ செய்த பிற்பாடு உனக்கு ஒரு சுகம். The law of the Old Testament period is if you do something, you will receive that blessing. அந்த law என்ன சொல்லுகிறது? What the law says here, குளம் கலக்கப்படும் போது முதலாவது யார் இறங்குகிறானோ அவன் சொஸ்தமாக்கப்படுவான். and when the pool is troubled, whosoever goeth first into the water, he shall be healed. ஆனால் வெகு காலமாக வியாதிஸ்தனாக இருந்ததனால அவனுக்கு எளிமை நடக்கவும் முடியாது, குளத்தில் இறங்கவும் முடியாது, அவனால ஒன்றும் பண்ண முடியாது. 38 நீண்ட வருஷமாக அவன் சொஸ்தம் பெறவில்லை. காரணம் என்னன்னு சொன்னா அந்த பிரமாணத்தின்படி அவனால் வாழ முடியவில்லை, முதலாவது இறங்கவும் முடியவில்லை. As he was sick for a long time, he was sick for 38 long years. Because of that, he was unable to go down into the waters. As he was ill, he was unable to go when the water was troubled. Because of that, he was unable to be healed. பழைய ஏற்பாடு என்பது ஜீவிக்க முடியாத ஒரு பிரமாணமாக இருக்கிறது. Old Testament is a law given to live. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்த பிற்பாடு, But in New Testament period, after Jesus coming to this நமக்கு ஒரு world, ஆவியின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். he has given us a spirit of a law of ஒரு spirit. புதிதான ஆவியை He கொடுத்திருக்கிறார். has given us a new அந்த spirit. ஆவியின் ஏவுதல் மூலமாக ஆவிக்குரிய பிரமாணங்கள் நமக்கு By கொடுக்கப்படுகிறது. the urging of the spirit, the spiritual laws have been given. என் நுகம் லகுவாயும் மெதுவாகவும் இருக்கிறது என்று சொன்னார். He said that for my yoke is easy and light. அப்போ அவருடைய நுகம் ரொம்ப லகுவா இருக்கிறது, ஜீவிக்கக்கூடியதான அந்த வார்த்தைகளை தான் இயேசு சொல்லுகிறார். Therefore his yoke is easy and light. Jesus says the word that we may இயேசு live. சொல்லுகிற பிரமாணங்கள் ஜீவிக்கக்கூடிய ஒரு பிரமாணங்கள். The laws, what Jesus says, it's easy to live. ஆகினால் அவன் ஜீவிக்க முடியாமல் இருந்து கொண்டு, விடுதலை பெற முடியாமல் இருந்து கொண்டிருந்தான். அவனுக்காக இறங்கி வந்து அந்த கலக்கப்பட்டால் தான் சுகம், முதலாவது இறங்கினால் தான் சுகம். ஆனால் இயேசு கடந்து வந்து அவனை மேல் மனதுருகக்கூடிய ஒருவராக இருந்து அவனுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்தார். And this man was unable to go down into the water when the water was troubled. He was weak. Because of the Jesus came down, he touched him and he did a miracle there. அந்த பண்டிகையின் காலத்தில் மட்டும் அந்த தேவதூதன் வந்து கலக்குவான். And only at the time of the feast, the angel of God முதலாவது comes. இறங்குறது மட்டும் சொஸ்தமாவான். And only the person going down will be healed. இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற பண்டிகையில ஏதோ ஒரு நாள் கலக்குவதில்லை, தேவதூதன் என்றைக்கோ ஒரு நாள் கலக்குவதில்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டே இருக்கிறார். And in the feast what we have come here, angel of God doesn't come and trouble the water any time or some other time, but angel of God, the presence of God is moving in our midst always. தேவன் எப்போதும் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். Angels of God are moving in our midst ஏதோ always. ஒரு நாள் சுகம் மட்டுமல்ல, கர்த்தர் இன்றைக்கு உன்னை சுகமாக்கும்படியாகவே கர்த்தர் வந்திருக்கிறார். It is not a healing sometime or any time, but God has come here. அன்றைக்கு குளம் கலக்கப்பட்டது போல, And then as the இதோ தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். behold, the Spirit of God is moving in our midst. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். Holy Spirit is moving in our இன்றைக்கு midst. நீண்ட காலமாக இருக்கிறதான அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாக அவர் கடந்து The வந்திருக்கிறார். problem which is for a long time, he has come here to make an end for that. 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமாக. 2 minutes shall we all close our எத்தனை eyes. பேர் எங்கள் மத்தியில தேவன் ஆசைவாடி கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் உணர How முடிகிறது? many of you are able to feel that God is moving in our midst? தேவ சமூகம் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறது, என் தேவன் எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe that God is moving in our midst and the presence of God has come in our midst? இந்த பண்டிகையில தேவதூதன் கடந்து வரவில்லை, The angel of God has இதோ நம்முடைய இயேசு கடந்து வந்திருக்கிறார். behold, our Jesus has come ஒரு here. நீண்ட கால பிரச்சனையை பார்த்து தான் வந்திருக்கிறார். He has looked into the long time
time problem and he has come நீண்ட here. காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு உண்டாக்க For போகிறார். a long time problem, he's going to make an end for அது you. ஒரு வியாதியாக இருக்கலாம், Perhaps it might be ஒருவேளை அது போராட்டமா இருக்கலாம், It might be a struggle. ஒருவேளை நீ போய் கொண்டிருக்கிற ஒரு நெருக்கமான பாதையாக it இருக்கலாம், might be the path of affliction. ஒருவேளை உனக்கு ஒரு பாவத்தின் வல்லமையா இருக்கலாம், Oh, it might be the powers of அல்லது sin. ஏதோ ஒரு பலவீனப்படுத்துகிற வல்லமையா இருக்கலாம். It might be some power. இதோ இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். Oh, Jesus. இதோ குளம் கலக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Oh, the pool is கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆவிக்குள்ளாக்கப்படுவோமாக. Close your eyes and be filled in the Spirit. இதோ ஆவியானவர் உன்னை தொடப் போகிறார். Oh, the Spirit of God is going to touch you. அற்புதங்களை செய்ய He's போகிறார். going to do your miracles. நீண்ட கால பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக There's போகிறது. going to be an end for a long time. ஆவியானவர் உன்னை தொடுகிறார். Holy Spirit touches you. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். God is strengthening you. ஓ நாசடா பகனா பகதுனா பகதுனா பகதுனா. எல்லாரும் தயவுசெய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். Please don't open your eyes. இது தேவன் உலாவுகிற நேரம். It's a time where God moves. பரிசுத்த ஆவியானவர் தொடுகிற A நேரம். time where Holy Spirit உன்னை touches. குணமாக்குகிற நேரம். Time where the poor is. அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு நேரம். Time where the miraculous. விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே Those இருங்கள். who believe glorify கரங்களை God. தட்டி Clap ஆவிக்குள்ளாக்கப்படுங்கள். your hands and get filled. ஆவியானவரே உன்னை தொடுகிறார். Holy Spirit touches you. இதோ குளத்தை கலக்குகிறது போல Behold, as troubling. உன்னை ஆவியானவர் கலக்கி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய Holy போகிறார். Spirit is going to trouble you and do your miracle. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Holy Spirit is moving in our midst. ஆவிக்குள்ளாக்கப்படுங்கள். Get filled in the அந்நிய Spirit. பாஷை பேசுங்கள். Speak in and out there. ஓ அந்நிய பாஷை பேச வெட்கப்படாதீர்கள். Don't be ashamed to speak in and out. ஆண்டவரே இயேசுவே கூப்பிட வெட்கப்படாதீர்கள். Don't be ashamed to call Jesus. இதோ தேவன் குளத்தை கலக்கி கொண்டிருக்கிறார். Behold, the pool is being இயேசு உன்னை நோக்கி வருகிறார். Jesus is coming towards you. ஓ நபகனா பகதுனா 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 பகதுனா. தேவரீர் எழும்புவீர் வல்லமையுடனே ஓடுமே சத்துரு சேனைகள். தேவரீர் எழும்புவீர் வல்லமையுடனே வல்லமையோடு சத்துரு சேனைகள் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து நாதனை கொண்டாடுவே. ஜெயம் என்று ஆர்ப்பரித்து நாதனை கொண்டாடுவே. எழும்போவே வல்லமையுடனே வல்லமை துரு சேனைகள் எழும்போவே வல்லமையுடனே ஓடுமே சத்துரு சேனைகள் என்று ஆர்ப்பரித்து நாதனை கொண்டாடுவே. ஆமென். பரிது ஹோ நபகனா பகனா பகதுனா பகதுனா. அவே இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். Jesus is moving. இந்த பண்டிகையில இன்றைக்கு இந்த கூட்டத்துல அதான் இயேசு கடந்து வந்திருக்கிறார். In this feast, in this meeting, இது ஒரு பெந்தேகோஸ்தே பண்டிகை. this is a feast of இது Pentecost. பரிசுத்த ஆவியானவர் இறங்கக்கூடிய ஒரு பண்டிகை. This is a feast where the Holy Spirit ஆவியானவர் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு பண்டிகை. is. A feast where Holy Spirit is. இதோ இந்த பண்டிகையின் காலத்துல இயேசு வந்திருக்கிறார். Oh, Jesus is coming the time. உன்னை குணமாக்கும்படியாக, Not to heal you, உன்னை விடுதலையாக்கும்படியாக. not to deliver you. இதோ கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். Oh, God delivers you. ஓ நாசனா பகனா பகதுனா பகதுனா. ஹalleluya. உனக்காகவே அவர் வந்திருக்கிறார். He has come for you. உன்னை தொடும்படியாகவே He வந்திருக்கிறார். has come to touch உனக்கு you. விடுதலை தரும்படியாகவே He has வந்திருக்கிறார். come to give deliverance to you. ஓ நாசனா பகதுனா பகதுனா. தேவரீர் எழும்போவீர் வல்லமையுடனே சிதறிய ஓடுமே சத்துரு சேனைகள். தேவரீர் எழும்போவீர் வல்லமையுடனே ஓடுமே சத்துரு சேனைகள். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஆர்ப்பரிப்போடு அதனை கொண்டாடுவேன். நாதனை கொண்டாடுவேன். எழும்போவர் வல்லமையுடனே ஓடுமே சத்துரு சேனைகள். எழும்போவர் வல்லமை. ஹோ நபகனா பகதுனா. நீண்ட வருஷமாக இருந்ததான
உன்னுடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுகிறார். Your failure which was for a long time, he is making you as victory. நீண்ட காலமாக இருந்த வியாதியை இன்றைக்கு ஆண்டவர் சுஸ்தமாக்குகிறார். A long time sickness, right now God is healing. நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அற்புதத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்கிறார். Long time the miracle what you are waiting is going to do. இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பின் நாள். Today is the day of salvation. இன்றைக்கே உனக்கு அற்புதம் செய்யக்கூடிய நாள். Today is the day where he உன்னை தேடி அந்த இயேசு வந்திருக்கிறார். Jesus has come searching you. ஓ கர்த்தர் உங்களை தொடுகிறார். Lord, he touches you. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உட்காரும். மூன்றாவது 5 மண்டபங்கள். And thirdly are the 5 porches. இந்த 5 மண்டபங்கள் எதை காட்டுகிறது? What does this 5 porches denote? எபேசியர் 4 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Ephesians chapter 4 and let's read verse 13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு 5 விதமான அந்த உத்தியோகஸ்தரை நாம் பார்க்கிறோம். Here we can see about the 5 officers. அப்போ இதுக்குள்ள நம்ம கடந்து வரும்போது இந்த அற்புதம் செய்கிறது மட்டுமல்லாமல் நாம் அவரை போலவே மாறக்கூடிய ஒரு சத்திய உபதேசங்கள் நமக்கு கிடைக்கிறது. Therefore, after coming into this, not only we are being delivered and healed, but we are receiving the apostolic doctrine which we can receive. முதலாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர்கள் என்று வாசிக்கிறோம். First is the apostles mentioned here. அதுக்கடுத்து தீர்க்கதரிசிகள், Next are the prophets, அதுக்கடுத்து சுவிசேஷகர், and next evangelists, அதுக்கடுத்து மேய்ப்பர், next shepherds. போதகரை ஏற்படுத்தினார் என்று நாம் We பார்க்கிறோம். can see as pastors and teachers. மற்ற எல்லா ஊழியங்களும் இந்த அப்போஸ்தலருக்கு கீழே தான் இருந்து கொண்டிருக்கிறது. All of the ministries are under these apostles. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of the word apostles? அனுப்பப்பட்டவன். One who is sent. அந்த அனுப்பப்பட்டது முதலாவது யாரு? And who is being sent first? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். The Lord Jesus Christ first of all from heaven he has been sent. அதுக்கு பிற்பாடு அனுப்பப்பட்டவர்கள் யார்? And next who have been sent? அந்த 12 சீஷர்களை அனுப்பினார். He sent the 12 disciples. அதுக்கு பிற்பாடு அனுப்பப்பட்டவர்கள் யார்? Next who have been sent? அவரை போலவே ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு கூட்டத்தார். One group of people who can minister like him. அதனால அந்த இடத்துக்கு தான் உன்னை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். Therefore God has brought you to that particular place. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்துக்குள்ள, இப்படிப்பட்ட அப்போஸ்தல ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்தபடியினால் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்து. இங்குதான் உன்னை பூர்ணப்படுத்தி தேவனை போல மாற்றக்கூடிய சத்திய உபதேசங்கள் இருக்கிற ஒரு இடம். Therefore you should be grateful unto God, for God has brought you to the fellowship of the saints of God. Only in this place we have the doctrines and truths that can be change you as Jesus. அப்ப அந்த 5 மண்டபங்கள் இந்த 5 விதமான அந்த ஊழியங்களை, அந்த உத்தியோகஸ்தரை காட்டுகிறது. இங்குதான் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Therefore the 5 porches, it denotes the 5 offices, the office ministries in which God has brought us to. அதுக்கு அடுத்து இந்த 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Fourthly, what has been mentioned there? அந்த பெதஸ்தா குளம், பெதஸ்தா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. There is a word called Bethesda. பெதஸ்தான்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of the word Bethesda? ஹவுஸ் ஆஃப் மர்சி, கிருபையின் வீடு என்று சொல்லுகிறது. It is called as the house of mercy. உனக்கு கிருபை நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள தான் தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். God has brought you to a place where grace is filled. இங்குதான் தேவனுடைய கிருபை உனக்கு கிடைக்கிறது. Only here you receive the grace of ஒரு God. அர்த்தம் பெதஸ்தான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? What is the another meaning for the word flowing Bethesda? water என்று சொல்லுகிறது. It denotes the flowing water. எப்போது உன் மேல வந்து இறங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இறங்கக்கூடிய ஒரு இடம். Always this is a place where the blessings descend upon you. அபிஷேகம் இறங்கக்கூடிய ஒரு இடம். It's a place where the anointing கிருபை இறங்கக்கூடிய ஒரு இடம். place where the grace descends. வசனங்கள் உபதேசங்களும் பனியை போல வந்து இறங்கக்கூடிய ஒரு இடம். It's a place where the word and the doctrines descend as dew. அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்துல நம்ம வந்து கிருபை உள்ள ஒரு இரக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் தேவன் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். Therefore God has brought you and kept you in a place where you can receive the grace and mercy like that. ஆண்டவருக்கு அதிகமாக நீ நன்றி செலுத்த வேண்டும். Therefore you should be so grateful to ஆண்டவரே, இந்த God. கிருபையின் இடத்துல, கிருபையின் வீட்டுக்குள்ள என்ன வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you Lord for keeping me in the house of mercy. அபிஷேகம் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for bringing me to the place of anointing. உபதேசங்கள் கிடைக்கிற இடத்துல என்ன கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for bringing me to the place where the truths and doctrines are received. இந்த இடத்துல தான் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். Only in this place God has kept us. இன்னும் அதிகமாக நன்றி செலுத்தி இந்த சத்தியத்துல, இந்த ஐக்கியத்துல உறுதிப்பட்டு
கிருபையை பெற்று அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்ம வளர்ந்து போவோமாக. We should be grateful unto God. Every day we have to receive the anointing from God. We should move on in this doctrine and truth day by day. அப்போ இந்த பெசஸ்தா குளம் இருக்கிற இடத்துல அங்கு யார் யார் அங்கு தங்கி இருந்தார்கள்? The place where the pool of Bethesda, who were dwelling there, அங்கு சில கூட்டத்தார் அங்கு தங்கி இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். we can see that a group of people were dwelling there. அப்ப அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல வந்து பலரும் வந்து இருந்தாங்க. அந்த 3ஆம் வசனத்துல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது குருடர் என்று நாம் வாசிக்கிறோம். Great multitude of important flock were there. The first one is the blind people there. அந்த குருடர்கள் யார்? Who are all the blind people? தேவனை அறியாதவர்கள், And people those who do not know சத்தியத்தை God, அறியாதவர்கள், those who do not know the truth. வளர்ச்சி இல்லாத ஒரு கூட்டம் என்று நாம் We வாசிக்கிறோம். can see about the people without growth. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது When we see in John the Gospel அங்கு chapter ஒரு 9, குருடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. there we can see about a blind man. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குருடனை பற்றி In சொல்லப்பட்டிருக்கிறது. Mark chapter 8 it has been அவன் mentioned. கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் என்று We வாசிக்கிறோம். can read that he was dwelling இயேசு in அவனை கையை பிடித்து அந்த கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். holding his hands. We can see Jesus brought இது him out. வளர்ச்சி இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறவர்களை காட்டுகிறது. This denotes the people found in a place where சத்தியம் இல்லாத இடத்தை காட்டுகிறது. it denotes a place without truth. சரியான வழிநடத்தல் இல்லாத ஒரு இடத்தை It காட்டுகிறது. denotes a place where there is no ஆகையால் இந்த proper. கால வேளையில் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? Therefore, do you know what God is doing? குருடனாக இருக்கக்கூடிய உன்னை கரத்தை பிடித்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை விடுகிறார். You who are blind, God is holding your hands and bringing you out. தெய்வீகம் இல்லாத இடத்துல நீ போக வேண்டாம். You should not go to the place where சத்தியம் இல்லாத இடத்துல நீ போக you வேண்டாம். should not go to the place where வளர்ச்சி இல்லாத இடத்துல போக do வேண்டாம். not go to the place where உன்னை there's சரியாக வழி நடத்தாத இடத்துல நீ போக don't go வேண்டாம். to the place where they do அதனால not. குருடனாக இருக்கக்கூடிய உன்னை கரம் எடுத்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். Therefore, you who are blind, God is holding you and bringing you out. நீ ஒரு தேறினவனாக மாற்றப்பட வேண்டும். You should be as a perfect man. எந்த மனுஷனும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் உபதேசிக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். We preach him that we may present every man perfect in Christ நீ ஒரு Jesus. தேறினவனாக மாற்றப்படும்படியாய் கர்த்தர் அந்த கிராமத்தில் இருந்த குருடனை கையை பிடித்தது போல இந்த காலை வேளையில் உன்னை கையை பிடித்து கொண்டு வெளியே விடுகிறார். As God held the hand of a blind man in the village, God is holding your hands and bringing you out that you might become a perfect இனி man. அந்த வளர்ச்சி இல்லாத இடத்துக்கு நீ போக வேண்டாம். Hereafter, don't go to the place without any growth. தெய்வீகம் இல்லாத இடத்துல போக வேண்டாம். Don't go to the place without divinity. உன்னை சரியான ஒரு இடத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். God has brought you to a அதை proper. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுவோம். Hallelujah. அதனால இனி அப்படிப்பட்ட இடத்துக்கு போகாமல் இப்படிப்பட்ட ஒரு கிருபை நிறைந்த இடத்தில் நீ எப்போது இருக்க வேண்டும். இங்குதான் உனக்கு பார்வை உண்டாகிறது, இங்குதான் உனக்கு தரிசனம் உண்டாகிறது, இங்குதான் உன்னுடைய மனக்கண்களை துறக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. Therefore, hereafter, don't go to the place where there is no proper vision. This is a place where your inner eyes are opened and you can see visions. இரண்டாவது அங்க சொல்லப்பட்ட சப்பானிகள் இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். Secondly, we can see that the lame were found there. இந்த சப்பானிகள் யாரு? Who are all these withered lame அப்போ people? சப்பானிகள் நடக்க முடியாத ஆட்கள் தான் சப்பானிகள். Lame are the people unable to walk. ஆவியின்படி ஜீவிக்க நடக்க ஆவிக்குரிய ஜீவித்திலும் நடக்க முடியாத ஒரு கூட்டத்தார். And one group of people, those who cannot walk according to spirit. இவர்கள் இருந்து கொண்டிருப்பாங்க. And they will also be found there. அங்க சொல்லப்படுகிற தாவீது ராஜாவை இந்த சப்பானிகளும் குருடர்களும் தடை பண்ணுவார்கள் என்று It சொல்லப்படுகிறது. has been mentioned that this lame and blind சீயோன் கோட்டையை பிடிக்காதபடிக்கு இந்த சப்பானிகள் குருடர்கள் தடை பண்ணினார்கள். lame and blind were hindering King David not to capture the hold of இந்த Zion. சப்பானிகள் யாரு? Who are all these இந்த lame? குருடர் யாரு? Who are all these நீ blind? அடைய வேண்டிய இடத்துல சீயோன் எருசலேமாய் மாறாதபடிக்கு உன்னை தடுத்துக் கொண்டிருக்கிறதான வல்லமைகள். These are the powers hindering you that you may not attain New Jerusalem and Zion. அந்த வல்லமைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? அவனை பார்த்து அவளை மேற்கொண்டு நீ கடந்து போக வேண்டும். You have to look at them, you have to prevail over them, overcome, and you have to go forward. தடுக்கக்கூடிய அந்த வல்லமையிலிருந்து நீ வெளியே வர You வேண்டும். have to come out of the powers that are hindering you. இன்னும் எத்தனையோ நாட்களாக சப்பானியாகவே இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை, ஒரு மேன்மையான ஜீவியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மேன்மையான ஜீவியத்தை செய்யும்படியாக நீ அழைக்கப்பட்டவன். நீ முடவனாக சப்பானியாக இருக்கக்கூடியவன் அல்ல, எழும்பி குதித்து நடக்கக்கூடியவனாக மாற வேண்டும். For a long time you have been found as a blind and a lame man, but God has kept a spiritual life, a best life. You have to walk, you have to leap, and you have to join in this group. அன்றைக்கு பேதுரும் யோவானும் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது பிறவிலிருந்தே இருந்ததான சப்பானி அவன் எழும்பி நடந்து குதித்து நடந்தது போல நீ கூட எழும்பி நடந்து குதித்து சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டவர். And you are the people called that you may
may stand, you may jump, you may leap and worship God as Peter and James did. எழும்பு, இயேசுவின் நாமத்திலே எழும்பு. Arise in the name of Jesus. எழும்பு, நடக்கக்கூடியவன். Arise and when குதித்து நடக்கக்கூடியவன். when you walks and jumps, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவன். you can glorify with happiness. சப்பானியா இருக்கக்கூடிய நீ எழும்பக்கூடிய நேரம் வந்து விட்டது. And you are lame, this is the time that you may arise. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and glorify God. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God is going to do great things. இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கையில இனி வரக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தர போகிறார். Not as a life you lived before, but hereafter it's a life that you may be happy and glorify God. சப்பானியா இருக்கிற நீ எழும்பு. You who are lame, எழும்பு, எழும்பு, குதித்து நட. arise, arise, jump and walk. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. அதுக்கு அடுத்ததால நாம் பார்க்கிறோம். Next we see, அந்த 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது the third verse when we see, அங்கு குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள். next are the group of people where the members of the body are withered down. வித்தோட் என்றதான ஒரு வார்த்தை இருக்கிறது. We can see the parts are withered. அவர்கள் வந்து சூம்பினவர்கள். சூம்பினன்னு சொன்னா அந்த கை இருக்கணும், சூம்பிச்சனா ஒண்ணுமே செய்ய முடியாது. If there is a hand, if it is withered or dried, they cannot do anything with that hand. கால் இருந்துச்சனா கால் சூம்பிருச்சனா காலால ஒண்ணும் செய்ய முடியாது. They may have legs, and if it is withered, they cannot do anything. கண் சூம்பி போனா கண்ணுல பார்வை இருக்காது. If the eyes are withered, they cannot see sight. இது சரீரம் இருந்தும் உனக்கு ஆரோக்கியம் இருந்தும் கர்த்தருக்காக கிரியை செய்ய முடியாத, ஊழியம் செய்ய முடியாத ஒரு கூட்டத்தாரை காட்டுகிறார். This denotes a group of people though having the body, though having the strength, not doing ministries for God. சூம்பினவர்களே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 3ஆம் அதிகாரத்திலும் யோவான் 9ஆம் அதிகாரத்திலும் அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலும் சூம்பின கையை உடையவனை ஒருவனை தேவன் கையை நீட்டு என்று சொல்லும்போது முந்தின அது மற்ற கையை போல இந்த கையை மாறின சூம்பின சூழ்நிலை மாறிவிட்டது என்று வாசிக்கிறோம். We can read in Mark chapter 3, John the Gospel chapter 9 and Matthew chapter 12 that when Jesus said that stretch forth a withered hand, all the withered experience were changed. அதனால ஆண்டவர் உனக்கு நீ சூம்பின அனுபவத்தை கர்த்தர் மாற்றுகிறார். Therefore God is changing all the withered experiences today. இனி வரக்கூடிய காலங்களோட கை கால் சூம்பி போகாது. The days to come, your hands and legs will உடைய வாழ்க்கை சூம்பி போகாது. life shall never, உடைய ஊழியங்கள் சூம்பி போகாது. இதோ கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். oh God does wonders. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். நீ சூம்பி போனவன் அல்ல. உடைய பழைய கையை போல உடைய வந்து மற்ற கைகளை போலவே அது மாறும். ஒரு அற்புதங்கள் உனக்கு உண்டாகும். God has done wonders in your life. Your hands are not as a withered hands like others. Your hands will be good and you can do all the works like them. அப்ப அந்த 38 வருஷமாக இருந்ததான அவனை கர்த்தர் தொட்டால் சுகமாக்கினார். Therefore a man who had the infirmity for 38 long years, Jesus அப்ப touched. 38 வருஷம்ன்றது சொல்றதுக்கு அதுக்கு அதோட அர்த்தம் என்ன? What is the meaning? What is the meaning for 38 long? உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது காதேஸ் பர்னேயா என்றதான ஒரு இடம் இருக்கிறது. In Deuteronomy chapter 2 and verse 14 we can see a place called Kadesh. 38 வருஷமாக அவர்கள் என்ன செய்தா காதேஸ் பர்னேயாவுல 38 வருஷமாக அங்க இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். We can read that for 38 long years they were found in the place called Kadesh Barnea. அந்த பாதை அந்த காதேஸ் பர்னேயாவுல வரும்போது 38 வருஷம் ஆனது. And when they came to the place called Kadesh Barnea, there was 38 long years. அது ஒரு வனாந்தரம். It was a wilderness. அது ஒரு ஆசீர்வாதம் இல்லாத இடம். It's a place without blessings. அது மாத்திரல்ல அவள் சந்தேகப்பட்டதானே ஆண்டவர் அவிசுவாசப்பட்ட ஒரு இடம். And it is the place where they doubted God and they were unbelieving God. கர்த்தர் இன்னைக்கு அவிசுவாசத்தை நீக்குகிறார். Today God is removing your unbelief. வனாந்தரத்தை நீக்குகிறார். He is taking away the wilderness. வனாந்தர வாழ்க்கையை மாற்றுகிறார். He is changing the life of wilderness. அந்த ஒரு சாபத்தின் வல்லமையை மாற்றுகிறார். He is changing the powers of curse. 38 வருஷமா இருந்த சாபத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறார். God is bringing an end to the 38 long years of curse. அப்ப அந்த காதேஸ் பர்னேயான்னு சொன்ன இன்னொரு அர்த்தம் என்ன? What is the another meaning for the word Kadesh Barnea? பரிசுத்தம் என்று சொல்லு. பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். The meaning is holiness. உனக்கு ஒரு holy life தர போகிறார். God is going to give you a holy life. 38 வருஷமாய் செய்யக்கூடாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தர போகிறார். God is going to give you a life that you cannot do for 38 long years. 38 வருஷமாய் இருந்த சாபம் உன்னுடைய வாழ்க்கையில இருந்து நீக்கப்பட போகிறது. All the curses for 38 long years are going to change in your 38 வருஷமாய் இருந்த வனாந்தர வாழ்க்கை மாற போகிறது. all the life of wilderness for 38 years. எத்தனை பேர் அதை How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe this? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. Lift up your hands and glorify God. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God is going to do great things. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். Finally we can read a verse. யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் John வாசிக்கலாம். chapter 5 and verse 15. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அந்த மனுஷன் போய்
இயேசு சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவித்தார். உன்னை ஆண்டவர் இன்றைக்கு நீண்ட காலமாக இருக்கிற அந்த பிரச்சனையை மாற்றப் போகிறார். இனி போய் அந்த யூதர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு தேவ சமூகத்துல நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறாய். The man departed and told that Jesus has healed him. In the same manner, God is going to deliver you from all the problems for 38 long years. Because of that, you are going to go out and proclaim the name of Jesus, saying that Jesus has healed you. நீ ஒரு thank offering உண்டாக்க போகிறாய். And you are going to do and track office. நீ எப்போது ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறாய். ஒரு thank offering, ஒரு நன்றி உனக்கு உண்டாக போகிறாய். You are going to bring a thank offering unto God. Always you are going to have a gratitude unto God. இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you this morning believe this? வரக்கூடிய வாழ்க்கை, the life to come, ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை, it's a life of gratitude, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, life to glorify God. அந்த வாழ்க்கை எனக்கு தந்து விட்டார். God has given me that அற்புதம் life. செய்து விட்டார். He has done the கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hands are glorifying இனி God. வரக்கூடிய காலங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு காலம். The days to come are the time to give gratitude unto God. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, மகென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. எல்லாரும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியா திரு அமத்தின் ஆதரவில். நம் செய்கிறோம் திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு யாருண்டு ஜீவனாதா. நீரே எந்தி பரத்தில் இரே ஒரு திட்டமில்லை பரனே. பரத்தில் நன்றியோடு திட்டமில்லை பரனே. எல்லால் எங்களுக்கு உலகத்தில் யாருண்டு ஜீவனாதா, எங்களுக்கு உலகத்தில் யாருண்டு ஜீவனாதா. நீரே என்று பரத்தில் ஒரு திட்டமில்லை பரலே. என்று பரத்தில் ஒரு திட்டமில்லை பரலே. பரத்தில் ஒரு திட்டமில்லை பரலே. இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. Today your life is going to be a life of giving gratitude. இப்பொழுதே கர்த்தர் உனக்கு அந்த அற்புதத்தை செய்து விட்டார். Right now God has done the miracle. எத்தனை பேர் அதை உணரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? How many of you can feel that? கரங்களை உயர்த்தி நல்ல நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. Lift up your hands and send praises unto God. உமக்கு ஸ்தோத்திரம். Oh Father, praise the Lord. நீ தந்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the miracle. எனக்கு தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the deliverance. நீண்ட காலமாய் இருந்த பிரச்சனை நீக்கினதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for removing my long time problem. எல்லாரும் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து முடிய வரைக்கும் தேவ சமூகம் இருந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை சந்தித்தாரே, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அற்புதங்களை செய்தாரே, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவருக்கும் செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி.
கிருபையுள்ள கர்த்தர் இந்த வருஷத்திலும் எங்களுக்கு இந்த மதர கன்வென்ஷனை தந்து ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தை நாங்கள் சந்திக்கும்படியாக உதவி செய்திரே சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களான எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருந்தே ஆனாலும் ஆண்டவரே இந்த நாட்களை ஒன்று கூட நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு நல்ல தருணத்தை இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் 2ஆம் நாளில் தந்திரே சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் இப்பேற்பட்ட ஆசீர்வதித்தபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தாவே என்ன நோக்கத்துக்காக இதுகளை கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை முற்றிலுமாக நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க. தாவே இந்த பாட்டு பகுதிகள், ஜெப பகுதிகள், சாட்சி பகுதிகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்த ஆசீர்வதித்திரே சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் தந்திரே கர்த்தாவே. ஆண்டவரே 38 வருட காலமாக அந்த பிரதிஷ்டாபன தண்டையில் தான் மனிதனுக்கு அப்பா ஒரு பெரிய சௌக்கியத்தை கொடுக்கும்படியாக இது வந்திரே சுவாமி. பண்டிகை கொண்டாடும்படியாக அல்ல ஆண்டவரே, 38 வருஷமான பலவீனத்தினால வியாதியினால கஷ்டப்பட்ட மனிதனுக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும்படியாக அன்றைக்கு இயேசு வந்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தது போல ஆண்டவரே இந்த பகற்காலம் ஆண்டவரே எங்களுடைய மத்தியிலே கடந்து வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சௌக்கியத்தை, எங்களுக்கு ஒரு பெரிய இழைப்பாறுதலை, எங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை தரும்படியாக ஆண்டவரே நீ கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றியோடு நாம ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. ஆண்டவரே நானே ஆடுகளுக்கு வாசல் சொன்னதே தாவே, ஆட்டு வாசலை குறித்து நீங்களோடு பேசினே சுவாமி. ஆட்டு வாசல் வழியாக நானே வாசல் சொன்னதே, இந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்கிறவன் ஆண்டவரே உள்ள பிரபு மேய்ச்சலை கண்டடைவான்னு சொன்னதே சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜீவத்தில் தாவே ஆடாயுடைய வாசல் வழியாக பிரவேசித்து எப்படியான ஒரு உள்ளும் சென்று மேய்ச்சலை கண்டடைத்தக்கதாக தேவனே பரிசுத்தாவியானவர் இந்த காலவெளிகளுக்கு உதவி செய்யபடியினால் நன்றுடைய தோழமை ஸ்தோத்திரிக்கிறங்க. தாவே திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று ஒன்றுக்கு வரான் என்று சொல்லி நாங்கள் படித்த சுவாமி. பல நேரங்களில் நாங்கள் பல வாசல் வழியாய் போய் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் இழந்து விட்டங்க. தாவே எப்படியான இழந்து பல எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப எங்களுக்கு தருபடியாய் நம்முடைய குருவின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறமையா. ஆண்டவரே அந்த ஆட்டு வாசலை இலியாசிக்கும் பிரதான ஆசாரி கட்னான் நாங்கள் படித்தோம். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து மனதிற்கும் உள்ளவராக இடமத்திலே உலாவி கொண்டு எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே விமர்சனமாய் மாற்றி எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை இந்த காலவெளியில் கொடுத்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தாவே. அனானியரின் கொம்மை முடன் வரைக்கும் தாவே சுவாமி இது போல எங்களுடைய ஜீவியத்திலும் அந்த கிருபையினால் நிறைந்து நாங்கள் அதை கட்டத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யபடியாக நாங்கள் செபிக்கிறங்க தாவே. மேலாண்கிறதான இந்த கொம்மை வரை கட்டினார்னு நாங்கள் படித்த சுவாமி. ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு எங்களுக்கு கத்தாவை வந்தவராயிருக்கிறது சுவாமி. கடந்த நாட்கள் நாங்கள் எகிப்துக்கு இறங்கி போனது நிமித்தமாய் ஆவிக்கு ஐக்கியத்தை விட்டு இறங்கி போனது நிமித்தமாக ஆண்டவர் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு 100 மடங்காக ஆமென். இந்த பிரதிஷ்டாபன தண்டையில் வந்துதான் தேவனே இந்த கன்வென்ஷன் வந்துதான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வல்லவராயிருக்கிறதே சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எப்பொழுதாவது நாங்கள் அந்த பிரமாணத்தின்படிதான் பிரமாக்கப்பட்டோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நல்ல பிரதான ஆசாரி எல்லா நேரங்களிலும் மனதிற்கும் உள்ளவராய் ஆண்டவரே சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறதே சுவாமி ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நேரத்தில் கூட தாவியுடைய குலத்தை கலக்கி அப்பாயிரம் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருந்தபடி ஸ்தோத்திரிக்கிற தாவி. அதிலே 5 மண்டபங்கள் உண்டு என்று சொன்னதே தாவி. ஆண்டவரே அப்போஸ்தலர் சத்தியத்தில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள்தான் சத்தியத்தில் ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறது மூலமாய் உடைய ஜீவத்தை மறுபடியுமாய் கட்டியெழுப்படி உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரிக்கிற தாவே. இந்த பிரதிஷ்டாவாகிய இரக்கத்தை வீட்டுக்குள்ள கத்தாவே எங்களை கொண்டு வந்திருக்கிற நாதா ஆண்டவரே நேரங்களிலும் பாய்ந்தோடுகிறதான தாவே ஒருவராய் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் பிரதிஷ்டாவாகிய இரக்கத்தை வீட்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் போது எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லவராயிருக்கிறதே சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அங்கே குருடர்கள் இருந்தார்கள் நாம் பார்த்தோம் ஆண்டவரே. தரிசனம் இழந்து போனதான ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் அறியாமல் ஜீவிக்கிறதான வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் தாவே இந்த காலவெளிகளை மனக்கங்களை பிரகாசிக்கும்படியாக நல்ல ஆண்டவர் இடத்திலே ஆண்டவரே சப்பாடியில் இருந்தார்கள் நாம் படித்தோம் ஆண்டவரே. அப்பா நடக்க முடியாத ஜீவியம், சத்தியத்தை அறிந்து கூட அதன்படி நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை, சியோன் கோட்டைக்கு போறதுக்கு விரோதமாய் போராடுகிறதான சப்பானியுடைய ஆவிகள் எங்களால் செய்விட முடியாத வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை கத்தாவே. இத்தனை ஆண்டு காலங்களும் சத்தியத்துகள் இருந்தால் ஒரு பெரிய மேன்மை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பாடாயிருக்கிறது சுவாமி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சுவாமி நாங்கள் காதேஸ் பர்னியாவுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் இறக்க பாராட்டினாரா. இந்த காதேஸ் பர்னியாவில் இருந்துதான் ஜனத்துக்கு 38 நாட்கள்
ஆண்டவரே அங்குள்ளதான எல்லா வறட்சி அனுபவித்ததான ஜனங்களுக்கு நீர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நீர் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. உங்களுக்கு பெரிய பரிசுத்தத்தை நீர் கொண்டு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டதான சபையை சேர்க்கும்படியாக அத்தியாகாயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாக வெளிப்பட போகிறீர் ஆண்டவரே. சந்திகளை தகுதிப்படுத்தும் தாழ்த்துவிட பலமுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.